Iron Squash அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திமுகவோடது அதிருப்தியை தாண்டுமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப தேர்தலுக்கு அப்புறமா நம்மளோட கருத்து கணிப்படி 103லயே இருக்காங்களா அதிமுக? எவ்வளவு சீட் வாங்குற நிலைமை அவங்களுக்கு இருக்கு? குழப்பிக்காதீங்க. கணிப்பு வேற, கருத்து கணிப்பு வேற, சரிங்களா? அனாலிசிஸ் வேற, சர்வே வேற. நம்ம சர்வே பண்ணதுல பர்சன்டேஜ் தான் சொன்னோம். சர்வே பண்ண பர்சன்டேஜ்ல 4 சர்வே லேட்டஸ்டா நம்ம பண்ணிருக்கோம், ஃபைனலா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். அப்போ முதல் சர்வேல டிஎம்கே 3% அட்வான்டேஜ் எடுத்துச்சு. அது ஒரு 4000க்குள்ள ஒரு சாம்பிள். அதற்கு பிறகு நாமளே அதே ஒரு 4000 அளவுக்கு சர்வே பண்ணும்போது ஏடிஎம்கே ஒரு 3% அட்வான்டேஜ் எடுத்துச்சு. அதற்கு பிறகு தினமலரோட சேர்ந்து ஒரு முறை 19,300 இன்னொரு முறை 25,300 போட்டு நம்ம 2 முறை பண்ண போது கிட்டத்தட்ட 45,000 பேருக்கு மேல நம்ம பண்ண போது அதுல ரெண்டுலயுமே ஏடிஎம்கே அட்வான்டேஜ் வந்துச்சு, ஒரு 4%. அதுல நம்ம அட்வான்டேஜ் ஏடிஎம்கேங்கிற திசையை சொன்னோம், சீட்டு சொல்லல. அதுக்கப்புறம் அனாலிசிஸ் ஒண்ணு நம்ம பண்ணோம், சாணக்கியா மட்டும் தினமலர்ல இல்லாம நாம மட்டும் பண்ணோம். அது நம்முடைய செஃபாலஜிக்கல் நாலேஜ் டீம், நம்முடைய அனாலிசிஸ், நம்முடைய ஆட்கள் எல்லாம் வச்சு நம்ம பண்ண போது அதுல 103ங்கிறது டிஎம்கே கொடுத்திருந்தோம், 102ங்கிறது ஏடிஎம்கே கொடுத்திருந்தோம், ஒரு 29 நம்மளாலே முடிவெடுக்க முடியலன்னு சொல்லியிருந்தோம். அப்ப நான் ஏற்கனவே சொன்ன போல திமுக கடுமையான ஃபைட்டா கொடுத்துச்சுங்கிற, அதனால தான் சொன்னேன் திமுக ரொம்ப மோசமா போயிருங்க அப்படிங்கிற இடத்துல இல்ல. மிச்சம் 29 சீட் அன்டிசைடடா இருக்கு. அதாவது அன்டிசைடுங்கிறது நம்மளால, அவங்களால இல்ல. இப்ப ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்துல யார் ஜெயிப்பா, காரைக்குடியில யார் ஜெயிப்பா, திருச்சி கிழக்குல யார் ஜெயிப்பா, பெரம்பூர்ல யார் ஜெயிப்பான்னு ஹானஸ்டா நமக்கு தெரியலங்கிற 2 கையை நம்ம விரிச்சிடும். நம்ம சொல்ல முடியலங்கிற, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, மக்கள் வாக்களிச்சாங்க. 14 ஓட்டுல ஜெயிச்சாலும் ஜெயிச்சவர் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப எவ்வளவு ஓட்டு யார் ஜெயிக்க போறாங்கிறது நம்ம டி நகர்ல கடந்த முறை ஒரு 700 வாட்கள் வித்தியாசம் வெற்றி வாய்ப்பு இழந்தாரு திரு சத்யா. கோயம்புத்தூர்ல வானதி தெற்குல 1000 ஓட்டுலாம் ஜெயிச்சாங்க. துரைமுருகன் அவர்களும் 700 ஓட்டுகள் தான் ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி பலர் ஒரு 1000 ஓட்டு 500 ஓட்டு கீழே தான் ஜெயிக்கிறாங்க. அப்ப அதனால மக்கள் வாக்களிச்சாங்க. ஆனா நீ ஏன் விஜய் ஜெயிப்பாரான்னு சொல்லலைன்னா எங்களால கணிக்க முடியலங்க. அப்புறம் 29 சீட் அப்படி க்ளோஸ் நெக்கா வந்துருச்சுங்க பார்த்தோம். இன்சிடென்டலி இதே மாதிரியான நம்பர் தான் தந்தி டிவியோட கருத்து கணிப்புல வந்துச்சுங்கிற பார்த்தோம். அவங்களும் இதே மாதிரி ஒரு 103 102ங்கிற மாதிரி தான், 103 104 அப்படிங்கிற மாதிரி இதே மாதிரி நம்பர்ஸ் தான் நெருக்கி வச்சு பார்த்தாங்க. கடைசியில் சொல்லும்போது அவங்களாலே ஒரு 30 நம்பர்ஸ் சொல்ல முடியும். அப்ப இது நம்ம தெளிவா டிஎம்கே ஃபாட் வெரி வெல், அவங்க கடுமையான போட்டியை கொடுக்குறாங்க. ஏடிஎம்கே ஒரு அட்வான்டேஜ் எடுக்காங்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. எவ்வளவு எடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். நானா புரிஞ்சுக்கிறது ஒரு 130 ஏடிஎம்கே அலைன்ஸா நிப்பாங்க, மெஜாரிட்டி வாங்குவாங்க. அலைன்ஸா 330 தனியா வந்தா தான் மெஜாரிட்டி. 118 ஒரு கட்சி வரணும். ஒரு கட்சி வருமானு தெரியல. நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய திசையை நம்ம பார்க்கும்போது, நம்ம பழைய கணக்கெல்லாம் திருப்பி எடுத்து பார்க்கும்போது நம்ம புதுசா இந்த கணக்கு போல எக்ஸிட் போல் நம்ம பண்ணல. வெரி கிளியர். நம்ம தேர்தலுக்கு பிறகு விஷயங்கள் நம்ம காமன் மேன்ட்ட பேசல. மத்தவங்க பேசுறாங்க, நம்ம அப்படியே கேட்டுக்கிறோம். நாம யாருக்கும் போன் பண்ணல, யாரும் கேட்கல. எல்லாரும் பேசும்போது அப்படியே கதை கேட்டுக்கிறோம். பழைய கணக்குல நம்ம உறுதியா இருக்கணும். அந்த அடிப்படையில 130 சீட் வரைக்கும் அதிமுக கூட்டணி பெற வாய்ப்பு இருக்கு, 100 சீட் வரைக்கும் திமுக கூட்டணி பெற வாய்ப்பு இருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை ரொம்ப கடுமையா மேற்கொண்டார். அதுல ஒன்னும் குழப்பம் இல்லை. இந்த அலையன்ஸ் இன்னும் சிறப்பா செஞ்சிருந்தாரு. நமக்கு திரு ஓபிஎஸ், திரு செங்கோட்டையன், திரு ஜெயஸ்ரீ போன்றவர்கள் போகாம இன்னும் பார்த்திருந்தாருன்னா இன்னும் வந்திருக்கும். அது ஒரு பெரிய சிரமம் தான். நம்ம வெளியில உட்காந்து சொல்லலாம், அதுல இன்னும் ஈஸியில இந்த பால் இப்படி அடிச்சுக்கணும்னு சொல்லலாம், அவங்களுக்கு சிரமம். அவர் திரு ஓபிஎஸ் போனனால டிஎம்கே போனால எங்களுக்கு அட்வான்டேஜ் நினைக்கலாம். நம்ம என்ன கீழே பார்க்கணும், ஏதாவது ஒரு குறைகள். இப்ப பாத்தீங்கன்னா சசிகலா அவர்கள் பல இடங்களில் கேண்டிடேட் நிப்பாட்டிருக்காங்க. ஒரு 5-10 தொகுதியிலாவது திருமதி சசிகலா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். 5-10 தொகுதினா சாதாரண நம்பர் இல்லையே. திரு நயினார் நாயந்தர் சாதாரணமா ஜெயிப்பாருங்கிற இடம் இருந்துச்சு. அது சாத்தூர்ல போயிட்டாருன்னா யாருனாலும் ஜெயிக்கலாங்க அப்படின்னு இருந்துச்சு. அந்த இடத்துல ஜெயிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சு. எதனால திருமதி சசிகலா அவரே கேண்டிடேட். அதே மாதிரி டாக்டர் ராமதாஸ் ஒரு 5-6 கேண்டிடேட் நிப்பாட்டி வச்சிருக்காரு. நான் சொல்லும் முடியாது, அதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு நம்ம சிறு துருமும் பல்குத்த உதவுங்கிற கணக்குல யாரையும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற கணக்கு. டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த பக்கம். அப்ப அவங்களுக்கு ஒரு சீட் 2 சீட் கொடுத்து நம்ம கொடுத்து வச்சுட்டாங்களா. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சிகளோட எவ்வளவு ஸ்ட்ராங்கா நெகோசியேட் பண்ணாங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கா நெகோசியேட் பண்ணாங்க. இவ்வளவு 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மதிமுக சீட்டு குறைவா கொடுத்தாங்க. போன முறை திரு வைகோ அவர்களை நீங்க நினைச்சு பார்க்கணும், 7 சீட்டு கிடையாது 6 சீட்டுன்னு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது செங்கோட்டையன் சொன்னதுக்கு கடுமையா கொந்தளிச்சு. என்ன சொன்னீங்க, யாரை பார்த்து சொன்னீங்கன்னு சண்டைக்கு போனார். போன முறை 6 சீட்டு, இந்த முறை அதுவும் கிடையாது. அது மாதிரி அது அத்தனையுமே உதயசூரியன் மாத்தி விட்டாங்க. அது எந்த கொந்தளிப்பும் படல, எதுவுமே படல. அப்ப டிஎம்கே எவ்வளவு பியூட்டிஃபுல்லா நெகோசியேட் பண்ணிச்சு பார்க்கணும். திமுக தலைவருடைய அந்த கேரக்டர் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த தன்மை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அமரர் கலைஞரோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பலமுறை சொன்னதான். இந்த இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் நிறைய அரவணைச்சு போயிருந்தாருன்னா இந்த குழப்பம் இல்லாம அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க உத்தரவாதமா. இப்ப திரும்ப நான் திரு ஸ்டாலினுக்கு சொன்னதுதான், இவர் ஜெயிப்பாரா மாட்டாராங்க கன்ஃபார்மா ஜெயிப்பாருங்க அப்படின்னு.
திரு ஓபிஎஸ்ஆல ஒரு 100 ஓட்டு போச்சு, செங்கோட்டையனால 100 ஓட்டு போச்சு, ஜெயஸ்ரீ புரவாரால ஒரு 50 ஓட்டு போகுது. இப்படின்னு ஒவ்வொருத்தரா போன 50 ஓட்டு வைத்திலிங்கத்தினால வந்து ஒருத்த நாட்டுல ஜெயிப்பாங்களா இல்லையா கேள்வி வந்துருச்சு. அவர் ஏடிஎம்கே இருந்தது போன முறை பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்துல ஸ்ட்ராங்கா ஏடிஎம்கே ஒருத்த நாட்டுல ஏடிஎம்கே ஜெயிக்குது, மற்ற இடங்கள்ல பூரா பெரும்பாலும் டிஎம்கே ஜெயிக்குது. இந்த முறை அவர் வந்து டிஎம்கே அந்த கேண்டிடேட் போகும்போது யார் ஜெயிப்பாங்கிற கேள்வி வந்தது. போடியில போன முறை வந்து ஓபிஎஸ் வந்து கேரண்டியா ஜெயிச்சார். அது வந்து தேனி வந்து அதிமுக கோட்டையா இருந்துச்சு. இப்ப அவரும் போயிட்டாரு, தங்கத்தமிழ்ச்செல்வன் ஏற்கனவே போயிட்டாரு. இப்ப என்ன வருதுங்க, அப்ப வந்து ஒவ்வொரு கையா லூஸ் பண்ண அது ஒரு சேலஞ்ச் ஏற்படுது. அதை தாண்டி திமுக ஆட்சியுடைய அதிருப்தியில நீங்க நியூட்ரலைஸ் பண்ணலாம், அப்பயுமே ஜெயிப்புமா முடியாதாங்கிற கேள்விதானே வருது. சாதாரணமா ஜெயிப்பாங்க நிலைமை வரல. இப்ப 2021 யார் ஜெயிப்பாங்கன்னு யாரும் கேட்கல, 2019 யார் ஜெயிப்பாங்கன்னு யாரும் கேட்கல, 2024 யார் ஜெயிப்பாங்கன்னு யாரும் கேட்கல, 2026 இந்த கேள்வி வந்துச்சு. அப்ப அதிமுகவும் எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காம ரைட் வாங்க பார்த்து எலெக்ஷனுக்கு பிறகு பார்த்துக்கலாம் சொல்லி ஆரம்பிச்சு போயிருந்தாங்கன்னா இந்த எத்தனை சீட் ஜெயிப்பாரு அப்படிங்கிற கேள்வி இல்லாம ஆட்சி பிடிப்பாரு, தனிப்பெரும்பான்மை பிடிப்பாருங்கிறது வந்துருக்கும். இன்னைக்கும் அவர் தான் ஆட்சி பிடிக்க போறாரு, அது ஒன்றும் குழப்பம்ல, அப்படிதான் நினைக்கிறேன். அதை தாண்டி பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டில வந்திருக்க முடியும். நிறைய விஷயங்களை அரவணைச்சு கொண்டு போயிருந்தாங்க. அதுல ஒரு லேகிங் இருந்து நல்ல வேலையா பாஜகவும் அம்மா மக்கள் முன்னேற்றமும் ரொம்ப ஏழியராக செட் ஆயிட்டாங்கனால ஒன்னும் குழப்பம் இல்ல. திரு டிடிவி நல்லா விட்டு கொடுத்து போனாரு, பாஜக ரொம்ப சமரசம் பண்ணி இறங்கி வந்துருச்சு. பாமகவுடைய ஹோல்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நார்த் இப்பதான் வந்து ஒரு பேலன்சிங் ஆக்ட் பண்றாரு. பட் தேமுதிக விட்டுருக்க வேண்டியது இல்ல. தேமுதிக வந்து உங்கள்ட்ட பேசதான் இருந்தாங்க, நம்ம ஒன்றும் குழப்பம் இல்லை. தேமுதிக நீங்க பேச அப்படி வந்து யாரையுமே விடாம வந்தீங்கன்னா இன்னும் ஒரு வாழ்வா தேமுதிக வந்துச்சுன்னா பிம்ப அளவுல வந்து ஒரு பெரிய அளவு வந்திருக்கும். ஒரு ராஜ்யசபா சீட் என்ன கட்டுச்சு. இப்ப எப்படியுமே வந்து பாத்தீங்கன்னா மயிலத்துல வந்து திரு சிவி சண்முகம் போட்டிடுறாரு. அவர் ராஜ்யசபா சீட்டை கேன்சல் தான் பண்ணணும், அவர் ராஜினாமா தான் பண்ணணும். அவர் இங்க வென்று வந்தாருன்னு அப்ப வந்து அவன் சீட் அவர் கொடுத்தா என்ன கெட்டு போச்சு. இது மாதிரி நீங்க வேற விஷயங்களை வந்து சுமாரே முடியல. அது வந்து இடையில இருக்கக்கூடிய மீடியேட்டர்கள் 2 வாட்டி இப்ப திரு ஸ்டாலினும் திரு எடப்பாடியும் திருமதி பிரேமலா தான் நேருக்கு நேர் பேசியிருக்க மாட்டாங்க. சுதீஷ் 2 பேர் பேசியிருப்பாங்க, இவங்க 2 பேர் எப்படி மாறி பேசியிருப்பாங்க. அப்படி பேசும்போது நெகோசியேட் பண்ணி இது எப்படியாவது அமையணுங்கிற முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா உத்தரவாதமான வெற்றி வந்திருக்கும். இப்படி ஒரு டஃப் ஃபைட் வந்து ஜெயிப்பாங்களா இல்லையா, ஜெயிப்பாங்க ஒரு நெயில் பைட்டிங் சொல்லுவாங்கல்ல, அது சீட்டுக்கு உள்ள உட்கார்ந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவையில்லை, கம்ஃபர்டபுளா கால் மேல கால் போட்டு ஜெயிச்சிருந்திருக்கலாம். அதை இவ்வளவு கடுமையான போட்டி ஆக்காம இவரால் இருந்திருக்க முடியும்னு நினைக்கிறேன். சார், தேர்தலுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நிறைய இந்த கேள்வி வைக்கப்பட்டது, கூட்டணி ஆட்சி அமையுமா இந்த இதுல அப்படின்னு. அது வந்து அமையறதுக்கான வாய்ப்பு நிறைய தெரியுதா சார்? பாருங்க, எகைன் வந்து எல்லாமே ரிசல்ட்டை பொறுத்து தான். ஒண்ணு இதுல என்னன்னா அதிமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைச்சிட்டா அது வந்து ஒரு 125 சீட்டுக்கு மேல வந்துருச்சுன்னா கட்டாயமா தனி கட்சி ஆட்சி தான். 118 வேணும் ஹாஃப் மார்க்கை தாண்டறதுக்கு. ஒரு 25 மேல ஒரு 7-8 எம்எல்ஏக்கு மேல கிடைச்சிருச்சு, 130 வச்சுக்கோங்களேன். 128 130 வந்து அதிமுக தனியா வந்துருச்சு, 118 அட்லீஸ்ட் 128 வந்துருச்சு வச்சுக்கோங்களேன். கன்ஃபார்மா அதிமுக ஆட்சி தான், இன்னொருத்தருக்கு இடம் இல்லைங்க. ஆனா வந்து 4 சீட்டா 100 சீட் வந்துருச்சு, 110 சீட் வந்துருச்சுன்னா கூட அவர் கூட்டணி அமைச்சர் தான் அமைச்சிருவாரு. எல்லாரும் சேர்த்து ஆளுக்கு ஒரு அமைச்சரை கொடுத்து தான் பண்ணிடுவாரு. கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி இருக்கணுங்கிறதுக்கு 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட் அந்த விமர்சனம் வராதபடிக்கு பாஜக வச்சுக்கோங்க, அவங்க ஜெயிச்ச கணக்குல அம்மா மக்கள் முன்னேற்றம் 1 வச்சுக்கோங்க, பாமக 1 வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு மினிமம் கேரண்டி வராது. ஒரு 35 அமைச்சர் இருக்காங்கன்னா 5 அமைச்சர் வெளியே கொடுத்துட்டு 30 அமைச்சர் அவங்க வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. சோ அவங்களும் வந்து எங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுப்பியாங்க மாதிரி சண்டை வர மாட்டாங்க, ஏன்னா பெரும்பான்மை அவர் வந்திருக்கனால. இப்ப அடுத்த 3வது பாயிண்ட், அவர்கள் எல்லாம் இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும்னு வருது ஒரு பேச்சு. 70-80 தான் இவங்க வருது, இவங்க எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு 50 வருது, அப்பனா தான் மொத்தம் 120 வருது அப்படின்னா அது வந்து உண்மையான நீங்க எதிர்பார்க்கிற நீங்க சொல்ற அந்த கற்பனை பண்ணுகிற அந்த கூட்டணி அமைச்சரவைங்கிறது அதிமுக பெரும்பான்மையில தான் இருக்கும், அதிமுக பெருந்தன்மையில தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். 130ங்கிறது இவங்களே பெருசா வென்றுவாங்க நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 100 சீட்டு இவங்களே வந்துருவாங்க, ஒரு 30 சீட் எல்லாம் சேர்ந்து வருவாங்க நான் நினைக்கிறேன். அதனால வந்து இவருக்கு ஒரு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி, அலையன்ஸுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி கிடைக்கும் நினைக்கிறேன்.